டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கு உங்களுக்கு எங்கள் சேனலில் நான் சுவையான பன்னீர் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்கிறதுண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். வாங்க நாங்கள் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதில் முதலாவது ஸ்டெப் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த பன்னீர் ஸ்டர் ஃப்ரை செய்கிறதுக்கு பன்னீரை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இப்போ அதை எப்படி டீப் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் நான் 250 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இது ஹோம்மேட் பன்னீர் நான் செய்கிறது தான். அடுத்தது இதுக்கு 5 மேசக்கரண்டி பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். 5 மேசக்கரண்டி பிளெயின் ஃப்ளார், 3 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் தண்ணீர் எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, இந்த 5 மேசக்கரண்டி மாவுக்குள்ள 3 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் போட்டு மிளகுத்தூள், உப்புத்தூள், தண்ணி கொஞ்சம் விட்டு இதை நல்ல ஒரு மிக்சர் ஒன்று செஞ்செடுக்க வேணும். அதில் நாங்கள் அந்த மிக்சரில் தான் இந்த பன்னீரை துவச்சி நாங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த பன்னீர் கலையை பார்க்கும். அது மட்டும் இல்லை, இதில் உப்பு மிளகு தூள் எல்லாம் போட்டிருக்கிறதால இந்த பன்னீர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டோடு வரும். அதுக்காகத்தான் இதை எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு இந்த மிக்சரை செஞ்சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட இந்த மாவை நான் கரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கோ, இப்படி வர வேணும். இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மா இருக்க வேணும். ஆகவும் கூட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆக கூட திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த இப்படி ஊற்றும் பொழுது இந்த மாதிரி பருவத்துக்கு இந்த மாவை நாங்கள் கரைச்செடுக்க வேணும். இப்போ இனி இந்த ஒவ்வொரு பன்னீரையும் இந்த மாவில் துவச்சிட்டு நாங்கள் நல்லா பொரிச்செடுக்க வேணும். இப்போ நான் உங்களுக்கு பொரிக்கல காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் பதம், இதுதான் இறக்குற பதம். இந்த பதத்தில் நாங்கள் இறக்கிக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, எங்களோட பன்னீர் எல்லாம் நான் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்திருக்குது. இனி நாங்கள் பன்னீர் ஸ்டர் ஃப்ரை பண்ண வேணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் பன்னீர் ஸ்டர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் பொரித்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி பன்னீர் 250 கிராம். கறி மிளகாய் எடுத்து இப்படி ஷேப்பில் வெட்டி வச்சுக்கிறோம், இந்த சைஸில். அதாவது ஒரு மிளகாய் எடுத்து நடுவால் புலந்துட்டு அதை திருப்பி இப்படி பீஸ் ஆக்கி வச்சுருக்கிறேன். அப்போ தான் இந்த பன்னீரோட இப்படி சேர்ந்து கவர் ஆவாரத்துக்காக சாப்பிடக்கல இந்த மாதிரி வாரத்துக்காகத்தான் நான் இந்த ஷேப்பில் வெட்டி இருக்கிறேன். அதே போல் வெங்காயத்தையும் இந்த சைஸில் இப்படி ஒத்தொத்தையாக உடைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு இதாக இந்த சைஸுக்கு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். மிளகு தூள் 1 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். 2 தேக்கரண்டி சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். 1 தக்காளி இந்த மாதிரி பீஸுக்கு இந்த மாதிரி சைஸில் பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்து 2 மேசக்கரண்டி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 மேசக்கரண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து அதில் 1 இஞ்சி அளவுக்கு நீளமான இஞ்சி துண்டு எடுத்து 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிறேன். இதில் 3 வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. தேசி புளியும் தேவையான அளவு. 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில், இவ்வளோதான் தேவை எங்களுக்கு. ஓகே, இப்போ சட்டி அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டுக்கு வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் விட்டுருக்குறேன். இதுக்குள்ள
எண்ணெய் சூடாகினோன்னு முதல்ல நாங்கள் போட வேண்டியது கார்லிக். இதைத்தான் போட வேணும். போட்டு இது நல்லா பொரிய விட வேணும். இப்போ கார்லிக் வந்து அரைவாசுக்கு பொரிஞ்சு வந்திருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் இந்த அரைச்சி வச்ச அந்த காஷ்மீர் மிளகாய் அதோட சேர்த்து இஞ்சியும் போட்டு வச்சுருந்தேன்னா அதை போட்டு அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நாங்கள் பச்சை மிளகாயை போட வேணும். பச்சை மிளகாயை ஆட் பண்ணி பொரிய விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட வேணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு போடுறேன். இந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்படி வதங்கி வர நேரத்தில் நாங்கள் இந்த சோயா சாஸை உள்ள விட வேணும். அதோட சேர்த்து இந்த இருக்கு லைம் ஜூஸ் அதையும் விட வேணும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஊற்ற வேணும். இதுக்குள்ள இப்படி ஊற்றிட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுக்க வேணும். இல்லாட்டி அது வந்து கட்டி ஆயிரும். அதுக்காக சூடு பட்டோன்னா கட்டி ஆயிரும். அதுக்காக நீங்கள் டக்குன்னு இப்படி மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட வேணும். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த மிளகு தூள் எடுத்து இப்படி போட்டுட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் கொஞ்சம் குறைக்கிறேன். உரைப்பு கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் குறைவுன்றதாங்க நான் குறைச்சேன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உரைப்பு உப்பு புளிப்பெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட வேணும். வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இந்த நேரத்திலேயே நாங்கள் தக்காளியையும் ஆட் பண்ணுவோம். வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாய் இது எல்லாமே வந்து கிரன்ச்சியாக தான் இருக்க வேணும். அவிய வேணும் என்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் லோவுக்கு குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. ஹீட் வந்து கூட இருந்தால் அவிஞ்சிடும். அவியக்கூடாது. ஸ்மெல் வர வேணும். க்ரன்ச்சியாக இருக்க வேணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் லைட்டான ஸ்வீட் விருப்பம்ன்றதால நான் போடுறேன். நார்மலி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடுங்க. இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். இதை போட்டிங்கன்னா லைட்டான ஸ்வீட்னஸ் ஒன்று வரும். அதுக்காக தான் போடுறது. இப்போ இதையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பன்னீரை போட வேணும். இதுக்குள்ள நாங்கள் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் பன்னீரெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இப்படி நல்லா ஒரு ஸ்டர் ஃப்ரை அப்படியே ஸ்டர் பண்ணி அதை ஃப்ரை பண்ண அந்த கறி எல்லாம் அதில் இருக்கிற மிக்சர் எல்லாம் வந்து இந்த பன்னீரில் சேர்ந்து ஃப்ரை ஆக வேணும். இதுதான் பன்னீர் ஸ்டர் ஃப்ரை. சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு இனியிலேருந்து டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவுதான் எங்களோட பன்னீர் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிட்டது. இது வந்து என்னென்னு சொன்னால் லண்டன்லேருந்து விது சுதன்ன்றவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவர். அவருக்காக தான் நான் இந்த ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, எங்களோட பன்னீர் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நான் இதை உங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு இந்த பன்னீரை எடுத்து காட்டுறேன். ஒரு சின்ன பீஸ் கூட உடையாமல் எப்படி முழுசாக வந்திருக்கேன்னு பாருங்க. உள்ள
எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு. இனி இல்லைண்டா சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்குது. உள்ள இப்படித்தான் எங்களுக்கு வர வேணும். இந்த பன்னீர் வழியால் நல்ல முழுசாக வந்திருக்குது. உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப சத்துள்ள சாப்பாடு. குழந்தைகள் பெரியாக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. விட்டமின் டி நிறைஞ்ச ஒரு சாப்பாடு. அதில் எல்லாரும் ஒரு கிழமைக்கு ஒருக்கா சரி இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, சுவையான டேஸ்டியான எங்களோட பன்னீர் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிட்டு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுதண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டுமாய் இன்னொரு புதிய டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள்.